ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மணி சேவிங் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறதோ அதை தான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். என்னடா பர்ஸை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம கடைக்கு போகும்போது 100 ரூபாய் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 100 ரூபாய் மட்டுமே செலவு பண்ணிடாமல் 90 ரூபாய்க்கு செலவு பண்ணிவிட்டு 10 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து மிச்சம் பண்ணோம். அப்போ தான் நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் நான் வந்து எங்கன்னா வெளியில் போகிறோம், இல்லை ஒரு 500 ருபீஸ் எடுத்து சேஞ்ச் மாற்றுறோம் அப்படின்னும் போது அந்த சேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, அந்த சேஞ்சை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு பர்ஸில் போட்டு வைக்கிறது வழக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நாளைக்கு நமக்கு மந்த் எண்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பர்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக இதில் இருக்க சேஞ்ச் வந்து நமக்கு உதவும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்பென்ஸ் சேவரில் இந்த பர்ஸ் பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு மாதத்துக்கான காசு வந்து வீட்டு செலவுக்கு எடுத்து வச்சுருப்போம். ஸோ இதில் இந்த 500 ரூபாய் நான் எடுத்து மாற்றும் போது அதில் வர சில்லறையை தான் வந்து நான் முதல்ல காமிச்ச பர்ஸில் வந்து போட்டு வைப்போம். இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக சேவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்தில் நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணுறோம், எதுக்கெல்லாம் ஜாஸ்தியாக செலவு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இந்த மாதிரி சின்னதாக நோட் பண்ணி வைக்கும்போது நமக்கு மந்த் எண்டில் இந்த மந்த் கரெக்டாக நம்ம பட்ஜெட்டோடு நம்மளுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2023 ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எதுக்கெலாம் என்னென்ன செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வைக்கிறது தான். இதை பிளானர்னு கூட நம்ம வச்சுக்கலாம், மிடில் கிளாஸ் ஃபேமிலியினுடைய பிளானர்னு வச்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அழகாக எழுதி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கே தெரியும் எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிறு துளி பெரும் வெள்ளம் அப்படின்ற மாதிரி தான் சின்னதாக சேமிக்க ஆரம்பித்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதை பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு மணி சேவிங் டிப்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.